நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத், அருணாச்சலம், சித்ரா, ராம்நாத், டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்பொழுது நாம் சிறுவாபுரியில் இருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இப்பொழுது 2,06,000 சந்தாதாரர்கள் இருக்கின்றார்கள். 10 கோடிக்கு மேல் பார்வையாளர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் நன்றியுடன் நமது அருளாடியார் ஐயாவை நாங்கள் என்றும் நினைத்து பார்க்க வேண்டும். அருளாடியார் ஐயா அவர்கள் பேசிய ஒரு பேச்சு தான் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் முதலாக 10 லட்சத்தை தாண்டி போனது. இப்பொழுது கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சியானது 30 லட்சம் பேர் பார்த்திருக்கின்றார்கள். நம் நகரத்தார் மட்டுமில்லாது உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் நிறைய பேர் பார்த்த நிகழ்ச்சி என்ற பெருமையை நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் பெற்றது. அந்த நிகழ்ச்சியும் இங்கு தான் பதிவு பண்ணப்பட்டது. இப்பொழுது ஐயா அவர்கள் சிறுவாபுரி என்ற பாத யாத்திரை நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பற்றி நம்மிடம். சாமி வந்து நீரு தந்து மக்கள் வெள்ளத்தை சத்தியமாய் காத்தருளும் பழனியாண்டவா, எய்ப்பின்றி எல்லோரும் முன்னருள் பெறவே எங்கும் எழுந்தருளி காத்தருள்வாய் பழனியாண்டவா. காலில் வலுவேந்தி கருத்தில் உனையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி நடந்து வரும் உன்னடியார் நல்ல வழி கண்டுயர பழனி மலையானே அருள் புரிய வேண்டுகிறேன். மெய்யன்பர்களே, நகரத்தார் பெருமக்களே, இந்த நகரத்தார் சிறுவாபுரி பாத யாத்திரை உறுப்பினர்களே, இந்த நகரத்தார் சிறுவாபுரி பாத யாத்திரை முதலில் சிறு குழுக்களாக 1992ஆம் ஆண்டுக்கு முன்பு ஒவ்வொரு கார்த்திகைக்கும் இங்கு வந்து இந்த சுவாமியை தரிசனம் செய்து வருவது என்று வந்து கொண்டிருந்தார்கள். 1992ஆம் ஆண்டில் நாங்கள் சென்னை திருமுல்லை வாயிலிலிருந்து இந்த பாத யாத்திரையை தொடங்க இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் வந்து இந்த பாத யாத்திரையை தொடங்கி வைத்து இந்த பாத யாத்திரையை பெருமைப்படுத்த வேண்டும், இதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று திரு மீனா சேவுகஞ்செட்டி, திரு வைரவன், திரு செல்வநாதன், திரு முத்துராமன், திரு சிதம்பரம் போன்றவர்களெல்லாம் என்னை வந்து அணுகி இந்த பாத யாத்திரையை பற்றி சொன்னார்கள். அப்பொழுது நான் எத்தனை கிலோமீட்டரு என்று கேட்டேன். 45 கிலோமீட்டரு இந்த பாத யாத்திரை. முதல் நாள் இரவிலே தொடங்கி மறுநாள் நடந்து அன்று இரவு சிறுவாபுரி சென்று மறுநாள் காலை அந்த காவடி செலுத்துகின்ற நிகழ்ச்சி வைத்திருக்கின்றோம். அந்த நிகழ்வில் நீங்கள் எல்லா நிகழ்விலும் முதல் ஆண்டு கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிரகாரம் 1992ஆம் ஆண்டு இந்த திருமுல்லை வாயிலிலே 5 காவடிகளுடன் இந்த பாத யாத்திரையானது அன்றைக்கு தொடங்கி இங்கு சிறுவாபுரிக்கு, அதாவது சின்னம்பேடு என்ற கிராமம் இன்றைக்கு சிறுவாபுரி என்று உலக அளவிலே பெயர் பெற்றிருக்கின்றது. அந்த சிறுவாபுரி என்ற பெயரை மறுபடியும், அதாவது பாடல் பெற்ற ஸ்தலம் சின்னம்பேடு, ஆனால் அந்த சிறுவாபுரி என்ற அந்த வார்த்தையை மறுபடியும் இந்த உலகுக்கு தெரியப்படுத்திய பெருமை நம்முடைய நகரத்தார் சிறுவாபுரி பாத யாத்திரை குழு அன்பர்களையே சாரும். ஆக அப்படிப்பட்ட அந்த பாத யாத்திரையானது 1992ஆம் ஆண்டிலே இந்த ஊர் எல்கையிலே இருக்கின்ற இந்த செல்லியம்மன் கோவிலிலே அந்த காவடிகளெல்லாம் வந்து தங்கியிருந்தன. நான் மறுபடியும் அன்று காலை வந்து இந்த செல்லியம்மன் கோவிலிலே தரிசனம் செய்து அப்பொழுது திரு மீனா சேவுகஞ்செட்டி அவர்கள் எனக்காக ஒரு வரவேற்பு கவிதை எழுதியிருந்தார்கள். விந்தை திருநீரு விளைந்த பிரம்புடனே வந்து பழனி வழிநடைக்கும் காவடிக்கும் கந்தனருள் ஊட்டி வரும் கண்டனூர் அருளாடி வந்திருக்கும் பழனியப்பா வளர்கருணை நீ தருக. 6 கால் சவுக்கையிலே ஆடி வரும் பேரழகே நீருதான் தினமளித்து நீடாளும் பேரரசே கூறுவார் குறைத்தீர கொடுத்தருளும் பேரருளே பேருதா பழனியப்பா பெருங்கருணை நீ தருக
அப்படின்னு அந்த பாடல் இன்றைக்கும் என்னுடைய மனதிலே ஒலித்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் என்னை வரவேற்பதற்காக அந்த 6 பாடல்கள் இன்றைக்கு எழுதினார்கள். அதில் முதல் 2 பாடல்களை தான் இப்பொழுது நான் உங்களிடத்தில் தெரிவித்தேன். அப்படி அந்த காவடிகள் எல்லாம் அன்றைக்கு பால்குடங்களின் 4 பால்குடம் இன்றைக்கு வந்து 850 பால்குடம் இன்றைக்கு இந்த ஆண்டு 37வது ஆண்டு 850 பால்குடங்களுடனும் 72 காவடிகளுடனும் இன்றைக்கு நகரத்தார் பெருமக்கள் இந்த சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமியை தரிசித்திருக்கின்றார்கள். நகரத்தார் ஒரு கோவிலுக்கு சென்றால் அந்த கோவில் பிரபலமடையும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். அன்றைக்கு ஆனந்த குருக்கள் என்று அங்கே நித்திய ஸ்தானிகம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த உண்மைகளெல்லாம் இன்றைக்கு தெரியும். இன்றைக்கு வந்து அரசாங்கம் இதை எடுத்துக்கொண்டு இந்த கோவிலை நிர்வகித்து வருகின்றது. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு கோவிலுக்கு சென்றால் அந்த கோவிலை பிரபல்யப்படுத்த முடியும் என்பதற்கு இந்த பாத யாத்திரை ஒரு பெரிய உதாரணம். நம்ம நகரத்தார் சென்றால் அந்த கோவிலை எவ்வளவு சிறப்பாக கொண்டாட முடியும், எவ்வளவு சிறப்பாக அந்த கோயிலை பிரபல்யப்படுத்த முடியும் என்பதற்கு இந்த சிறுவாபுரி பாத யாத்திரை ஒரு மிகப்பெரிய சான்று. அன்றைக்கு இந்த விடுதியெல்லாம் இல்லை. அன்றைக்கு நாங்கள் அந்த தலைவர் வீட்டிலே தான் தங்கியிருந்தோம். இந்த ஊர் மக்களெல்லாம் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எல்லார் வீடும் திறந்து விட்டுருவாங்க. பாத யாத்திரை வர்றவங்கெல்லாம் எங்கே வேணாலும் தங்கிக்கலாம், எங்கே வேணாலும் அவங்களுக்கு உபச்சாரணம் நடக்கும். இந்த காவடி வந்து இந்த ஊர் நகர்வலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு வீதியாக இந்த ஊரில் உள்ள அனைத்து வீதிகளும் நம்ம வந்து நேராக அங்கேருந்து இப்போ செல்லியம்மன் கோயிலேருந்து புறப்பட்டு முதல் ஆண்டு கோயிலுக்கு வந்துட்டோம். அடுத்த ஆண்டு அந்த ஊர் தலைவர் சொன்னார், இவ்வளவு சிறப்பாக நீங்கள் வந்து செய்கிறீங்க, அதனால் எங்கள் ஊரில் ஒவ்வொரு வீதியாக இந்த காவடிகள் வர வேண்டும், நாங்கள் எல்லாம் அந்த காவடிகளுக்கு எங்கள் வீடுகளின் முன்பே வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றி பாத பூஜை செய்து அது ஒரு பார்ப்பறதுக்கே ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும். காவடி வந்து புறப்பட்டாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் இந்த பக்கத்தில் இருக்க இந்த சிறுவாபுரி கோயிலை அடைகிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு வீதியாக சென்று ஒவ்வொரு ஊர் வீட்டிலையும் பாத பூஜை செய்து அந்த காவடிக்கு மரியாதை செய்து வேலுக்கு மரியாதை செய்து வழி அனுப்புவார்கள். அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு, இந்த ஊர் மக்களுடைய இதுகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பாத யாத்திரை வளர்வதற்கு அது ஒரு பெரிய காரணம். இன்றைக்கு வந்து அவர்கள் 850 பால்குடத்தில் 650 பால்குடம் உள்ளூர் மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்களுடைய பங்களிப்பு இங்கே வந்து ரொம்ப முக்கியம். அவர்கள் சொல்லுகிறார்கள், சின்னம்பேடு என்று இருந்த இந்த கிராமத்தை இன்றைக்கு வந்து சிறுபாபுரின்னு சொன்னால் தெரியாத அளவுக்கு நீங்கள் வளர்த்து விட்டுட்டீங்க, அந்த அளவுக்கு எங்கள் ஊருக்கு இன்றைக்கு நகரத்தாரால் பெருமை ஏற்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த பாத யாத்திரை இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த 37 ஆண்டும் நான் வந்திருக்கின்றேன். இந்த 37 ஆண்டும் வந்து நான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆடி கிருத்திகைக்கு நான் வேறு எங்கேயும் போகிறதில்ல. இந்த சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சாமியை வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த பாத யாத்திரையானது கடந்த 37 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்புற நடைபெற்று வருகின்றது. இதில் இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இதில் கலந்து கொண்ட அந்த அன்பர்கள், அதாவது இந்த உறுப்பினர்கள், அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக, அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த விடுதி இன்றைக்கி இருக்குன்னா அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இருக்குது. அதாவது பணத்தால் பங்களிப்பு வேறு, மனத்தால் பங்களிப்பு, உடலால் பங்களிப்பு. அவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் இதுக்காக வந்து இப்போ இந்த பாத யாத்திரை இவ்வளோ சிறப்பாக நடக்குன்னா ஒரு வாரமாக அந்த மெம்பர்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்ததுனால தான் இன்றைக்கு வந்து நாம் வந்து எந்த விதமான இடையூறுமின்றி போய் தரிசனம் பண்ண முடிஞ்சுது. கோயிலுடைய கட்டுப்பாடுகள் இன்றைக்கு இருக்கின்றன. இருந்தாலும் இங்கேருந்து எல்லா ஏற்பாடும் செய்தால் தானே நம்ம போய் அங்கே முறைப்படி ஏற்பாடு செய்திருந்தால் தான் அங்கே போய் நம்ம காவடி செலுத்த முடியும். ஆக 850 பால்குடங்களும் இன்றைக்கு காலையிலேருந்து கட்டப்பட்டு சரியான அளவிலே அங்கே சென்று சுவாமி, அப்போல்லாம் மூலவருக்கு தான் அபிஷேகம் நடக்கும். மூலவர் சன்னிதானத்திலே உட்காந்து நாங்கள் அபிஷேகம் பார்த்துருக்கோம். இப்போ அவங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியலை, நம்மளாலேயும் ஒன்றும் செய்ய முடியலை. அதனால் இப்போ உற்சவருக்கு அபிஷேகம் நடக்கின்றது. மூலவரை போய் தரிசனம் பண்ணி பால்குடத்தோடு மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி பிரகாரமாக வந்து உற்சவருக்கு இந்த அபிஷேகத்தை ஆண்டுதோறும் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். அவங்க கோவிலே சொல்கிறாங்க, உங்களால் தான் இந்த கோயிலினுடைய வளர்ச்சி, உங்களால் தான் இன்றைக்கு வந்து இதுக்காக பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த கோவிலுக்காக, சிறுவாபுரி கோவிலுக்காக பாட்டுகள் நிறைய எழுதப்பட்டு இருக்கின்றன. நம்ம சமூகத்தாரால், நகரத்தாரால் வந்து நிறைய பாட்டுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. பல சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். சாமியினுடைய சிறப்பு அது தனி, இந்த பாத யாத்திரையினுடைய சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சுவாமி வந்து வீடு பெற தர்றாரு அப்படிங்கிறது ஒரு
முக்கியமான ஒரு பலனாக இந்த கோயிலில் இருக்குது. அந்த செங்கலை வாங்கி என் சாமிக்கு பின்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதெல்லாம் இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு, இந்த ஸ்தலத்தின் சுவாமியினுடைய சாந்தித்யம், அதெல்லாம் நம்ம வெளிக்கொணர்ந்தது நம்ம நகரத்தார். அதில் நாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா இப்படி ஒரு சாமி 1990 அந்த சென்னையை சுற்றி உள்ள கோயில்களில் சிறுவாபுரி இல்லை. இப்போ சென்னையை சுற்றி உள்ள கோயில்களில் சிறுவாபுரியை டூரிசமே சேர்த்துருக்காங்க. 1990 லிஸ்ட் ஆஃப் டெம்பிள்ஸில் சிறுவாபுரி இல்லை. இப்போ இன்றைக்கி நீங்கள் போய் இதில் தேடி பார்த்தீங்க, சென்னையில் முக்கியமாக தரிசிக்க வேண்டிய கோயில்களில் சிறுவாபுரியும் ஒன்று அப்படின்னு அவங்க இன்றைக்கி இதிலே சேர்த்துருக்காங்க. அதை கொண்டு வந்த பெருமை நம்ம நகரத்தாரையே சாரும். ஆக அப்படிப்பட்ட இந்த சிறுவாபுரி பாத யாத்திரையானது தொடர்ந்து இன்னும் மென்மேலும் பல 100 ஆண்டுகளுக்கு நடந்து எல்லா மக்களுக்கும் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்.